ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும்போது இறுதிப்போர் நடந்தபோது பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து இங்கே நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து அந்த மக்களுக்காக நிற்கணும்னு வந்த அந்த ஐடி கம்பெனி இளைஞர் பின்னாளில் பெரும் இயக்குனராகி தயாரிப்பாளராகி எனக்கு நண்பராகவும் வாய்த்து இந்த படத்தை சாத்தியப்படுத்திய கார்த்திக்கு நன்றி. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான முயற்சி. இதை நீங்கள் எனக்கு கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கணும். நான் பாலுமந்திரா சார்கிட்ட அசண்டாக சேரும்போது லோயலா காலேஜ் முடித்ததுக்கு பிறகு என்னோட சார் ஒரு விஷயந்தான் சொன்னார். உன்னுடைய முதல் படத்தையாவது குறைந்தபட்சம் எங்கிற கதையை எடுத்துடுறா. என்னால் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சு. நான் ஆக்ஷன் கட்டுலாம் சொல்லி போட்டு பார்க்குறேன். எனக்கு 65 வயசாகிடுச்சு. ஏன்னா இங்கே அடுத்த வெற்றியை நோக்கி அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது எங்களை கதையை எடுத்துரு. என்னால் நான் எடுக்கணும்னு நினச்ச கதை இருக்குது. அவர் எழுதி வச்ச கதை ஸ்கிரிப்ட் அவர் போனதுக்கு பிறகு அப்படியே போயிடுச்சு. அதை இன்றைக்கு நான் சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன், கல்யாண், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, இன்றைக்கி பாலுமந்திரா சார் வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு இருந்த அந்த நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதில் ஊரில் போகும்போது இதாண்டா பாலுமந்திரா வீடுன்னு நாங்கள் பார்த்துட்டு போனேன். அந்த வீட்டிலிருந்து ஒருத்தன் வந்து இந்த தமிழ் சினிமாவில் நின்றிருக்கிறார். அவர் என்னட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சாத்தியப்படுத்தியிருக்கிறேன் என்ற மன நிறைவும் மகிழ்வும் எனக்கு இருக்கிறது.